அ அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேதி 12 ஏப்ரல் மாதம் 2024 வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி. இன்று இரவு 2வது முறையாக நான் இந்த வெபினார் இயங்கலை அ கூட்டம் நடத்துறேன். இன்றைக்கு கூட்டத்தோட நோக்கம் to share the situations of students who are aiming for medicine, dentistry and pharmacy, but the students who are having some indications of border results, okay, indications of medium results or lower results, okay. So அதாவது based on your trial exam result, and trial exam result not necessarily be 100% indication for your actual result, but more or less it can show some indication. All right, based on that, so I suggest let us be a bit more alert, and once the result comes out we know where to pick up from. சரியா, அதுக்காக தான். சரி, இது வந்து ஓகே. வணக்கம் ஸ்லைட்டு. இது எனது நேம் கார்டு. கண்டிப்பாக என் நேம் கார்டு எல்லாத்துட்டையும் இருக்கும். இல்லாதவங்க படம் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னோட ஃபோன் நம்பரும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது இல்லையா? சரி, இது வந்து என் குரூப்பில் சேராமல் அப்படி யாரும் புதுசாக வந்திருந்தாங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 ஏதாவது ஒரு குரூப்பில் தான் இருக்கணும். அப்படி குரூப்பில் இல்லாத மாணவர்கள் யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி த பேரண்ட்ஸ், இஃப் யூ ஆர் நாட் இன் மை குரூப், யூ கேன் ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் இதை என்ன இந்த படம் எடுத்துடலாம். நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் உள்ளுக்கு வந்துடலாம், ஆன் த ஸ்பாட் உள்ளுக்கு வரலாம். ஓகே, இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கனாக்கா உள்ளுக்க வந்துடலாம், வராதவங்களா இருந்தால். ஓகே, இல்லாட்டினா நான் தான் அடிக்கடி குரூப்போட லிங்க் குரூப்பில் போட்டுக்கிட்டே இருக்கேன்ல. எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, குரூப் 1, 2, 3, 4 எதிலாவது ஒரு குரூப்பில் இருக்கணும். சப் குரூப்ஸ் நிறையா இருக்குது. மெடிசன் குரூப்பு, அப்புறம் மெடிசன், ஃபார்மசி, டென்டிஸ்ட்ரி அதுக்குன்னு ஒரு குரூப்பு, அப்புறம் நர்சிங் அண்ட் ஹெல்த் கேர் குரூப்பு, அப்புறம் அன்றைக்கு ஒரு புதுசாக ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணேன், பெர்த்தானியன் குரூப்பு, இன்ஜினியரிங் குரூப்பு, டிவேட் குரூப்பு அப்படின்னு வேறு வேறு நோக்கத்தில் குரூப் இருக்குது. அதுலேயும் நீங்கள் சேர்ந்துக்கணும். டீச்சிங் குரூப்பு, காரணம் அடிக்கடி செய்தி போடலாட்டாலும் பல்காக திடீர்னு செய்தி போடுவேன். அந்த மாதிரி குரூப்லேயும் நீங்கள் இருக்கணும். இது வந்து இந்த கூகுள் ஃபார்ம் எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்கள் இந்த ஃபார்மை கொஞ்சம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இதை திரும்ப ஃபில் பண்ணுங்கள். காரணம் இன்றைக்கி அது அட்டண்டன்ஸாக இருக்கும். எனக்கு ரெண்டு உதவி செய்யணும். ஒன்று, வாட்ஸ்அப்பும் அனுப்புங்க, தட் ஐ எம் ஜாயினிங் யுவர் வெபினார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூகுள் ஃபார்மும் எனக்கு கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்கள், கொஞ்சம் வேகமாக ஸ்கேன் பண்ணுங்கள். இட் வில் பி மை அட்டண்டன்ஸ் டேக்கிங் மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நீங்கள் எஸ்பிஎம் 2023 டிக் பண்ணிவிட்டு மற்றதை கொஞ்சம் வேகமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு கொஞ்சம் ஃபோனில் செஞ்சு எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க ப்ளீஸ், வேகமாக. ஓகே, ஆல்ரைட், செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது எஸ்பிஎம் மாணவர்கள் என்னோட வெபினார் செமினாருக்கு வரவங்க எல்லாத்துட்டையும் இதை நான் எப்பயும் போட்டு காட்டுறது. எஸ்பிஎம் முடித்த நமக்கு வந்து யூபி விண்ணப்பம், ஐபிஜி விண்ணப்பம், மெட்ரிகுலேஷன் விண்ணப்பம் அப்படிலாம் நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச போகிறது மெட்ரிகுலேஷன் அண்ட் அசாசி யூனிவர்சிட்டி அவன் மட்டும்தான். மெட்ரிகுலேஷன், அசாசி யூனிவர்சிட்டி அவன் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம், விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசி. இப்போ ஃபாசா 1 அப்ளிகேஷன் நீங்கள்லாம் செஞ்சிட்டீங்க. ஃபாசா 1 செஞ்சிட்டீங்க. ஓகே, அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நாளுங்க நான் எனது வீடியோ நிப்பாட்டிக்கலாம், ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ ஐ நீட் நாட் ஷோ மை ஃபேஸில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாசா 1 அப்ளிகேஷன் செஞ்சிட்டீங்க. அந்த ஃபாசா 1 செஞ்சிட்டீங்க. அதில் இன்டர்வியூ ப்ரோக்ராம், நான் இன்டர்வியூ ப்ரோக்ராம் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ இந்த மெடிசனுக்கு தேவைப்படுறது இன்டர்வியூ ப்ரோக்ராமும் அங்கே இருக்குது, நான் இன்டர்வியூ ப்ரோக்ராம் அங்கே இருந்துச்சு. நீங்கள் என்கிட்ட ஏற்கனவே விளக்கமாக கேட்டு விண்ணப்பம் எல்லாம் செஞ்சிட்டீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபாசா 2க்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த நான் கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன், ஃபாசா 1ல் இன்டர்வியூ ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னு சொன்னேன். இதை பாருங்க, இந்த ஹேஷ் அடையாளம் போட்டுருந்துருக்கோம். உங்களுக்கு மெடிசனுக்கு சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ ப்ரோக்ராம் எது, அதாவது யூபியூவில், நான் யூபியூ பற்றியில் இப்போ பேசுகிறேன். யூபியூலுக்கு மெடிசன் சம்மந்தப்பட்ட
ப்ரோக்ராம் எது? அதாவது இன்டர்வியூ உள்ள மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் எதுன்னு பார்ப்போம். அசாசி பின்தார் யூகேஎம். அசாசி பின்தார் யூகேஎம் ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம். அது நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க. அதற்கு இன்டர்வியூக்கு உங்களுக்கு அழைப்பு இருக்கா இல்லையான்ட்டு பிறகு செக் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு செய்தி அனுப்புவேன். ஸோ ஒரு சிலர் கேட்குறாங்க, எங்களுக்கு இமெயில் வருமா அப்படி இப்படின்ட்டு. ஒன்றும் இமெயிலாம் வராது, நம்ம தான் செக் பண்ணணும். என்றைக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிற அறிவிப்பும் அரசாங்கம் செய்வாங்க, யூபி செய்வாங்க. நானும் உங்களுக்கு குரூப்பில் செய்தி போடுவேன். ஸோ அசாசி பின்தார் யூகேஎம். அப்போ யூகேஎம்ல மெடிசன் இருக்குது, டென்டிஸ்ட்ரி இருக்குது, ஃபார்மசி 3மே இருக்குது. அதுக்கு போகிற உள்ள பாதை இன்டர்வியூ ப்ரோக்ராம். அடுத்து யூபிஎன்எம்ல 3 அசாசி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேச போகிறது அசாசி பொருபாத்தான் மட்டும்தான். அதுவும் இன்டர்வியூ ப்ரோக்ராம். அதுவும் இன்டர்வியூ ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கு வந்து நமக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்டது இந்த 2 இன்டர்வியூ ப்ரோக்ராம் மட்டும்தான். அப்புறம் ஃபாசா 2 இந்த மாதம் 29ஆம் தேதி திறக்க போகிறாங்க. இந்த 29ஆம் தேதி ஃபாசா 2 திறக்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஃபாசா 2 இல்லையே. ஏன் உங்களுக்கு ஃபாசா 2 இல்லை? 2 ஃபாசா கிடையாதுங்க. ஃபாசா 1ல விண்ணப்பம் செய்யாமல் விட்டவங்களுக்கு தான் ஃபாசா 2. நீங்கள் தான் ஃபாசா 1ல விண்ணப்பம் செஞ்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஃபாசா 2 இல்லை. ஃபாசா 2 ஒரு சிலர் தெரியாமல் திறந்து வச்சுக்கிட்டு, ஏங்க சார் என்னால் உள்ளுக்கு எல்லாம் செஞ்சேன், ஏன் இப்போ ப்ரோக்ராம் சைட்டுக்கு வந்ததை மாற்ற முடியலன்னு கேட்பாங்க. நீங்கள் தான் ஃபாசா 1ல செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு எங்கே இருக்குது ஃபாசா 2? ஸோ உங்களை யார் ஃபாசா 2வை போய் ஓப்பன் பண்ணி பார்க்க சொன்னது? சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, போகிறதுனா போங்க, உள்ளுக்கு போகலாம். போனாலும் அந்த ப்ரோக்ராம் பகுதிக்கு வந்ததையும் ஒன்றும் மாற்ற விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு ஃபாசா தான். ஃபாசா 1 atau ஃபாசா 2. அப்போ ஃபாசா 2 adalah untuk pelajar-pelajar yang tertinggal membuat permohonan semasa fasa 1. yang tidak membuat permohonan semasa fasa 1. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாசா 2. ஆனால் ஃபாசா 2ல செய்யலாம், இன்டர்வியூ ப்ரோக்ராம் கிடைக்காது. சரியா? சரி, இப்போ கிமாஸ்கினி உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்கு. உங்களுக்கு ஃபாசா 2 தான் இல்லை, ஆனால் ஃபாசா கிமாஸ்கினி இருக்கு. Apakah itu fasa Kemaskini? Selepas keputusan SPM diumumkan, keputusan SPM adik masing-masing, keputusan masing-masing, okay, akan dimuat naik di sistem UPU. Apabila keputusan adik masing-masing dimuat naik di sistem UPU nanti, di sistem matrikulasi nanti, di dua-dua sistem lah, juga lah di IPG, okay, matrikulasi, IPG dan juga UPU, tapisan akan berlaku. அப்படின்னா tapisan என்னது? இன்றைக்கு நீங்கள் விண்ணப்பம் ஃபாசா 1ல செய்யும் போதும் அல்லது ஃபாசா 2 மாணவர்கள் விண்ணப்பம் செய்யும் போதும் tapisan இல்லாமல் விண்ணப்பம் செஞ்சாங்க, அவங்களுக்கு கிளாயக்கணம் இருக்குமான்னு கூட தெரியாது, அவங்க பாட்டுக்கு விண்ணப்பம் செஞ்சாங்க. பிறகு ரிசல்ட் உள்ளுக்கு போட்டுட்டாங்க, உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ப்ரோக்ராம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இப்போ பொருத்தமான ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் செய்யணும். சூசூன் பாலே பண்ணணும், பீலே பண்ணணும், பொருத்தம் இல்லாததை வெளியாக்கிக்கணும், பொருத்தமானதை உள்ளுக்கு போட்டுக்கணும். அதுக்கு பேர் தான் கமாஸ்கினி. இந்த கமாஸ்கினி டைமில் எதில் தெரியுமா கையை வைக்க முடியாது? இன்டர்வியூ ப்ரோக்ராமில் கை வைக்க முடியாது. அது இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால், இன்டர்வியூ ப்ரோக்ராம் போட்டிங்க, அந்த இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அதில் கையை வைக்க முடியாது. இன்டர்வியூ ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்க, அந்த இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடல, அங்கே கையை வைக்கலாம். புரியுதா உங்களுக்கு? பொதுவாக சொன்னால் Kemaskini adalah untuk menyusun balik, okay, mengatur balik, memilih balik program-program yang tidak ada temu duga. அது வந்து பொதுவாக சொன்னா. அது இன்னும் கொஞ்சம் ஜெலாஸாக கிளியராக சொன்னால் எப்படி சொல்லலாம்? Proses Kemaskini adalah satu proses di mana adik-adik akan dibenarkan untuk menyusun balik, semak balik, mengatur balik ke atas program-program yang tidak dipanggil temuduga. அப்படி சொன்னாதான் சரியான பொருத்தம். yang tidak dipanggil temuduga அப்படின்னா temuduga இல்லாத ப்ரோக்ராம் temuduga கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதெல்லாம் மாற்றலாம். temuduga உள்ள ப்ரோக்ராம் ஆனால் உங்களை temudugaக்கு கூப்பிடல, அதையும் மாற்றலாம். சரி, மாற்றலாம். என்ன ப்ரோக்ராம் வச்சு மாற்றலாம்? ப்ரோக்ராம் yang tidak ada temuduga வச்சு தான் மாற்றலாம். இப்படி ஒரு உதாரணம் வச்சுக்கோம். நீங்கள் வந்து 3 பிலியன் மெடிசன் வேணும்ட்டு 3 பிலியன் போட்டீங்க. ஒன்றாவது அசாசி பெருபாத்தான் யூபிஎன்எம் போட்டீங்க, ரெண்டாவது அசாசி பின்தார் யூகேஎம் போட்டீங்க, மூணாவது பிலியான் அசாசி சயின்ஸ் பெர்தானியன் யூபிஎம் போட்டீங்க. அது பெர்தானியன் வார்த்தை அங்கே சும்மா தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை வச்சுட்டு மெடிசன் செய்யலாம், அங்கே இருக்கிற இன்ஜினியரிங்லாம் செய்யலான்ட்டு நான் பல முறை சொல்லியிருக்கேன். பெர்தானியன்
சயின்ஸ் பெர்தானியன். ஓகே, அசாசி சயின்ஸ் பெர்தானியன் யூபிஎம் நீங்க 3ஆவதா போட்டீங்க. இன்றைக்கு 1ஆவதா போட்ட அசாசி பெருபாத்தான் யூபிஎன் உங்களை கூப்பிடவே இல்லைன்னு வச்சுப்போம். ரிசல்ட் வருது, உங்களுக்கு கிளாயக்கன் இருக்கு, ஆனா உங்களை கூப்பிடல இன்டர்வியூக்கு. அந்த ஒரு ஸ்லாட் டோட்டலி வீணா போகுது இல்ல. அதுக்கு என்ன தெரியுமா செய்யலாம்? 3ஆவதா போட்ட யூபிஎம் அசாசி சயின்ஸ் பெர்தானியான இப்போ 1ஆவது இடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கும். ஏன் அதை கொண்டாந்து உட்கார வைக்க முடியும்? காரணம், அசாசி யூபிஎம்க்கு வந்து இன்டர்வியூ இல்லை. சரியா? சரி, இப்போ 2ஆவதா போட்ட யூகேஎம் அசாசி பின்தார் போட்டீங்க, உங்களை இன்டர்வியூக்கு வேற கூப்பிட்டுட்டாங்கன்னா அது கிடைக்க போகுதுன்னு கேரண்டி இல்லை, ஆனால் கூப்பிட்டுட்டாங்க. அங்கே அதை எதுவும் வச்சு கந்தி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இன்டர்வியூ ப்ரோக்ராம் kalau ada dipanggil slot itu tidak boleh diganggu langsung. Ada buat sesuatu program bertemu juga, tetapi ada layak dari segi ke akademi dan ada tidak dipanggil untuk temu juga. அப்படின்னாக்க tempat itu bolehlah diganti dengan satu lagi program yang tidak ada temu juga. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ப்ரோசஸ் கமாஸ்கினா என்னன்னு. சரியா? இன்னைக்கு வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய நன்மையாக போச்சு. சரி, இப்போ நான் 10ஆம் தேதி பேசின ஸ்லைட் வரிசையும் இன்னைக்கு நான் பேசுகிற ஸ்லைட் வரிசையும் கொஞ்சம் ஊபாசுவாய் பண்ணிக்கிட்டேன், சுருக்கமாக சீக்கிரமாக பேசி முடிக்கிறதுக்கு. ஓகே, மெடிசன் சம்மந்தப்பட்டது வந்து யூகேஎம் அசாசி பின்தார். ஓகே, அசாசி பின்தார் யூகேஎம். இங்கே வந்து 7 பாடத்தில் ஏ வேணும், எட்மேட்ஸ் உட்பட குறைஞ்சது ஏ. ஏன்னா அர்த்தம் என்னது? ஏ பிளஸா? இல்லை, நாட் நெசசரி. ஏவா? நாட் நெசசரி. கேன் பி ஈவன் ஏ மைனஸ்லாம், எனி ஏ. ஏ மட்டும் 3 பிரிவாக இருக்குல்ல, ஏ பிளஸ் ஏ மைனஸ். கேன் பி ஈவன் ஏ மைனஸ். ஓகே, சுக்கோ கலா எப்படி? பிஎம் பிஐ 2 மேட்ஸ் 3 சயின்ஸ். 7 பாடம். இந்த 7 பாடத்தில் ஏ வேணும். இந்த 7 பாடத்தில் ஒரே ஒரு பாடத்தில் உதாரணமாக 8 மேட்ஸில் பி பிளஸ் விழுந்துட்டா கூட யூகேஎம் அசாசி கிடைக்காது, ஐ மீன் அசாசி பின்தார் கிடைக்காது. அப்போ இன்றைக்கு வந்திருக்க மாணவர்கள் ரொம்ப பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிரச்சனை உள்ள மாணவர்கள் இன்றைக்கு கூட்டத்தில் ரொம்ப பேர் கலந்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் கேட்குறேன், அந்த அன்னைக்கு கூட ஒரு 3 பேர் ஃபோன் அடித்தாங்க எனக்கு. நான் பேசுகிறேன், நீங்கள் எப்படி மேத்தமெட்டிக்ஸ் குறைஞ்சி ஒரு சி போட முடியுமான்னு கேட்குறேன். பாஸ் பண்ணிட முடியும் நம்பிக்கை இருக்குங்க சார்ங்கிறாங்க. அப்போ பாஸ் பண்ண முடியும், சி கூட கிடைக்காது அப்படின்னா ஏ இல்லை. ஏ இல்லைன்னா உங்களுக்கு இந்த அசாசி பின்தார் யூகேஎம் இல்லை. அந்த ஒரு பாடத்திலே பாருங்களேன். சரி, அடுத்து யூபிஎம்க்கு வருவோம். யூபிஎம் என்ன கேட்டிருக்காங்க? 3 சயின்ஸ்லையும் மினிமம் பி, மேத்தமெட்டிக்கில் மினிமம் பி. அப்போ 3 சயின்ஸ்லையும் மினிமம் பி, ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கில் மினிமம் பி அப்படிங்கிறது மலேசியன் மெடிக்கல் கவுன்சிலோட ரூல்ஸு. மெடிசின் செய்ய அது போல தான் மலேசியன் டென்டல் கவுன்சில் ரூல்ஸு, டென்டிஸ்ட்ரி செய்ய அது போல தான் ஃபார்மசி போர்டோட ரூல்ஸு, ஃபார்மசி செய்ய 3 சயின்ஸ்லையும் பி, ஏதாவது ஒரு மேத்ஸில் மேத்ஸ் அல்லது மேத்ஸில் பி. அது வந்து அந்தந்த கவுன்சிலோட ரூல்ஸு. ஆனால் யூபிஎம் எப்படி ரூல்ஸ் வச்சுட்டாங்க? 3 சயின்ஸ்லையும் பின்னு வச்சுட்டு மேத்ஸில் பி கேட்கல, மேத்ஸில் கண்டிப்பாக பி கேட்டுட்டு கீழே மேத்ஸில் மினிமம் சின்னு வச்சுட்டாங்க. அப்போ யூகேஎம் ஒப்பிட்டா யூபிஎம் கொஞ்சம் நடுத்தரமாக ரிசல்ட் எடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த ஷார்ட் நம்ம பார்த்துட்டோம். சரி, அங்கே வந்து மேத்தமெட்டிக்ஸ் தமிழில் ஏ கிடைக்கலாட்டினா யூகேஎம் அசாசி பின்தார் எல்லாம் போகுது. இங்கே வந்து மேத்தமெட்டிக்ஸ் தமிழில் சி கிடைக்கலாட்டினா அங்கே லூலூஸ்னு வச்சுக்கோமே மேத்தமெட்டிக்ஸ் தம்பான், அப்படின்னா இந்த அசாசி சயின்ஸ் பொறுத்தானே இல்லாமல் போயிடும். அடுத்து வந்து இப்போ அசாசி பொருபாத்தான் மலேசியாவில் புக்கான் மலாயுவுக்கு மெடிசனுக்குன்னு ஒரு டைரக்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னா உலகத்திலே மலேசியாவிலே இங்கே ஒண்டி தான் இருக்குது, யூபிஎன்எம்ல மட்டும் தான் அசாசி பொருபாத்தான். இவங்க என்ன ஷேராட் கேட்குறாங்க? 3 சயின்ஸ்லையும் பி, ஏதாவது ஒரு மேத்ஸில் பி. இதுதான் மலேசியன் மெடிக்கல் கவுன்சிலோட ரூல்ஸு. இதுதான் எம்எம்சி மலேசியன் மெடிசன் கவுன்சில், எம்டிசி மலேசியன் டென்டல் கவுன்சில், ஃபார்மசி போர்ட், அவங்க ரூல்ஸ் இதுதான். 3 சயின்ஸ்லையும் பி, ஏதாவது ஒரு மேத்ஸில் பி, 5வது பி தமிழாக கூட இருக்கலாம், 5 பாடத்தில் பி. சரியா? சரி, இப்போ இவங்க கிட்ட மட்டும் மேத்ஸில் சி இல்லாட்டினா கூட, அதாவது பி இல்லாட்டினா கூட மேத்ஸில் பி இருந்தா அவங்க ஏதாவது ஒன்று தான் கேட்குறாங்க. மேத்ஸில் குறைஞ்சி சி இருக்கணும்னு கூட இவங்க சொல்லலை. ஆனால் யூபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் சியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அசாசி பொருபாத்தான் யூபிஎன் மேத்ஸு அல்லது மேத்ஸில் 2ல் ஒரு பி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தனியாக மேத்ஸில் சி வேணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா மேத்ஸில் ஃபெயில் பண்ண மாணவர்கள் கூட மற்ற ரிக்வயர்மெண்ட் ஒரு வேளை இருந்துச்சுன்னா
யூபிஎன்எம் அசாசி ரூபத்தன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனா போட்டி அடிப்படையில பார்த்து அவங்க கூப்பிடாம போறது அல்லது கொடுக்காம போறது அது வேற கதை. ஆனா பேப்பர் மினிமம் ரிக்வயர்மெண்ட் படி பார்த்தா பேப்பர் ரிக்வயர்மெண்ட் படி பார்த்தா 8 மேட்ச்ல ஃபெயில் பண்ணியிருந்தா கூட இன்னொரு மேட்ச்ல பிஓ ஏஓ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அசாசி ரூபத்தன் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பேஸ்ட் ஆன் த பேப்பர் ரிக்வயர்மெண்ட்ல. சரியா? இப்போ நம்ம இந்த 3 அசாசி மட்டும்தான் உங்களுக்கு மெடிசனுக்கு, டென்டிஸ்ட்ரிக்கு, ஃபார்மசிக்கு சம்பந்தம். திரும்ப திருத்தி கணக்கா சொல்றதா இருந்தா யூகே அசாசி கிடைச்சா மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி 3 அங்க இருக்கு. யூபிஎம் அசாசி கிடைச்சா அவங்கள்ட்ட மெடிசன் இருக்கு, டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி இல்லை. இந்த அசாசி ரூபத்தன் கிடைச்சா இது மெடிசனுக்கு மட்டும் உள்ள அசாசி. அவங்கள்ட்ட வந்து டென்டிஸ்ட்ரி இல்லை, ஃபார்மசியும் இல்லை, இந்த அசாசியும் அது ரெண்டுக்கும் சம்பந்தமும் இல்லை. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நேரா மெட்ரிகுலேஷன் போறோம். மெட்ரிகுலேஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். மெட்ரிகுலேஷன் போட்டி என்னமோ கடுமை தான். ஆனா மற்ற அசாசியை விட கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் குறைவா எடுத்தவங்க கூட இது உள்ளுக்கு போயிடுவாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கருப்பு கலர் பாடம் பிஎம்ல மினிமம் சி, கருப்பு கலர் பாடம் பிஐல மினிமம் சி, கருப்பு கலர் பாடம் சிஜாரில் மினிமம் லூலூஸ். இவ்வளோ தான். இந்த கருப்பு கலர் பாடம் பிஎம்ல ஏ பிளஸ்ன்னு வச்சுக்கோமே, இங்கிலீஷ்ல ஏ பிளஸ்ன்னு வச்சுக்கோம், சிஜாரில் ஏ பிளஸ்ன்னு வச்சுக்கோம். இந்த ஏ பிளஸ்லாம் உதவவே உதவாது. உதவி செய்யக்கூடியது வந்து இந்த சிகப்பு கலர் பாடம் 4 பாடம் மட்டும்தான். मैथमेटिक tambahan kimia wajib dikira, physics atau biology yang mana lebih baik akan dikira. அப்படின்னா மேத்தமெட்டிக்ல மட்டும் மினிமம் பி, மற்ற பாடத்துல மினிமம் சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளாயக்கான் மினிமா இருக்கு. பட் யூ மஸ்ட் ரியலைஸ் யூ ஆர் நாட் அன் பூமிபுத்ரா ஸ்டூடெண்ட். நீங்க வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட், நான் பூமிபுத்ரான்னு சி போட்டுக்கிட்டு மெட்ரிகுலேஷன் கிடைக்குமா நமக்கு? அவங்க கொடுக்கறதே ஒரு 800 இடம் 900 இடம் கூட கொடுக்கறதுக்கு பெரிய குதிரை கொம்பு. அப்போ சி போட்ட வெறும் சி 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 மேத்தமெட்டிக்ல பி கிளாயக்கன் இருக்கு, உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா அப்படி கொடுக்குற பழக்கம் மெட்ரிகுலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை. மெரிட் பாயிண்ட் கணக்கு பண்ணுவாங்க. அது ஒரு 93, 94, 95, 100, 98 அப்படி இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். மேபி 89, 90 பிள்ளைங்களுக்கும் ஒருவேளை கிடைக்கலாம். வேறு சில காரணத்தினால கிடைக்கலாம். B40 அப்படி இப்படின்ட்டு ஒருவேளை கிடைக்கலாம். சரி, இங்க பாருங்க கொஞ்சம் வித்தியாசம். நம்ம 3 ஷாராட் பார்த்தோம். இப்போ 4வது ஷாராட் பார்க்குறோம். 3 அசாசி ஷாராட் பார்த்தோம். அந்த 3 அசாசி ஷாராட்லையுமே மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி செய்யறதுக்குள்ள மினிமம் ஷாராட்டை அவங்க கணக்கா இம்போஸ் பண்ணிட்டாங்க. மெட்ரிகுலேஷன்ல மினிமம் ஷாராட் மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி செய்யறதுக்குள்ள மினிமம் ஷாராட்டை மெட்ரிகுலேஷன் டிபார்ட்மெண்ட் இம்போஸ் பண்ணல. ஏன்னு பாருங்க, கிமியா சின்னு வச்சிருக்காங்க, பிசிக்ஸ் அத்த பயாலஜி சின்னு வச்சிருக்காங்க. சி வச்சுக்கிட்டா ஷாராட் படி பார்த்தா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஷாராட் படி வச்சு உள்ளுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோ, ஆனா நீங்க மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி செய்ய முடியாத. புரியுதா? இதுதான் இங்கதான் போயிட்டு ஏறக்குறைய ஒரு 800 மாணவர்கள்ல வருஷத்துக்கு ஒரு 20 மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் போய் என் கூட தொடர்புல இருப்பாங்க. எப்படின்னா அவங்க மெடிசன் செய்ய விரும்புறது நோக்கத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஃபோஃப்லைட் போடுவாங்க. ஃபோஃப்லைட் போட்டு கூட அவங்களுக்கு மெடிசனுக்கு தகுதியே இல்லை. எஸ்பிஎம் நிரந்தரமாக அவங்கள பிளாக் பண்ணுது. அப்போ நீங்கள் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் ஏற்கனவே இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பு, அதில் ஒரு பாடத்தில் சி போட்டவங்களுக்கு முத கேள்வி எப்படி மெட்ரிகுலேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்பாங்க என்கிட்ட, பேரண்ட்ஸும் என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க மெட்ரிகுலேஷன் போயிடுறாங்க, போன பிறகு அவங்க மெடிசன் செய்ய முடியாமல் போது ஃபோஃப்லைட் போட்டால் கூட காரணம் எஸ்பிஎம்ல ரிசல்ட் வந்து பிளாக் பண்ணிச்சுன்னு. அப்போ இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்கவே சிரமம். அப்போ சி போட்ட சயின்ஸில் சி போட்ட ஒரு மாணவருக்கு முத கேள்வி மெட்ரிகுலேஷன் எப்படி கிடைச்சி உள்ளுக்கு போனார்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இதுக்கு பதில் பார்ப்போமே. பாருங்க, மேத்தமெட்டிக்கில் மினிமம் பி வேணும், ஒருத்தர் ஏ பிளஸ்ன்னு வச்சுக்கோம். மேத்தமெட்டிக் தம்பாரில் மினிமம் சி குறைஞ்சது ஏன்னு வச்சுக்கோம். கிமியாவில் மினிமம் சி அதில் ஒரு ஏ பிளஸ்ன்னு வச்சுக்கோம். பிசிக்ஸ் அத்தா பயாலஜி, பிசிக்ஸ்ல ஏ பிளஸ், ஆனா பயாலஜியில சி அத்தாவுன்னு போட்டிருக்கிறதுனால இங்க மேத்ஸ்ல ஏ பிளஸ், மேத்தமெட்டிக் தம்பான் ஏ, கிமியா ஏ பிளஸ், பிசிக்ஸ் ஏ பிளஸ், கனெக்ட் பண்ற 4 பாடத்துல 3 பாடத்துல ஏ பிளஸ். ஓகே, 3 பாடத்துல ஏ பிளஸ், மேத்தமெட்டிக் தம்பான் மட்டும் ஏ. அப்ப அவருக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்கும். பயாலஜியில் என்ன எடுத்தாரு? சி. பயாலஜி சி அவரை கச்சா பண்ணிச்சா, அவர் டிஸ்டர்ப் பண்ணிச்சா? இல்லை. ஏன்?
அத்தாவுன்னு இருக்கிறதுனால பிசிக்ஸ்ல A+, கணக்குக்கு போயிடுச்சு. பயாலஜி C, கணக்குக்கு கச்சா பண்ணாம ஒதுங்கிக்குச்சு. பயாலஜி டிஸ்டர்ப் பண்ணல, அவருக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்காத காரணம் அத்தாவுன்னு இருக்கணும், பிசிக்ஸ் உதவி செஞ்சு உள்ளுக்கு போயிட்டாரு. அப்ப பிசிக்ஸ் உதவி செஞ்சு மெட்ரிகுலேஷன் வாங்கி கொடுத்துருச்சு. ஆனா அவர் மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி செய்ய முடியுமா? ஒருபோதும் செய்ய முடியாது. காரணம் பயாலஜில C. அப்ப நீங்க நினைச்சுக்காதீங்க, மெட்ரிகுலேஷனுக்கு போற பிள்ளைங்க அனைவரும் மெடிசனோ, டென்டிஸ்ட்ரியோ, ஃபார்மசியோ செய்ய முடியும். நாட் நெசசரி. ஒரு 20 பிள்ளைங்க வருஷம் வருஷம் என்னோட எவரேஜ் கணக்குல ஒரு 20 பிள்ளைங்க அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும். ரொம்ப பேர்ல ஒரு 20 பேர். அந்த 20 பேரும் அவங்க பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைங்களும் என்னை தொடர்பு கொண்டு அவங்க ரிசல்ட்ஸ் தான் ஏற்கனவே என்கிட்ட இருக்கும்ல. பெரும்பாலும் எஸ்பிஎம் பிள்ளைங்க ரிசல்ட் என்கிட்ட ரொம்ப நல்ல தொடர்புல இருப்பாங்க. அவங்க ரிசல்ட் என்கிட்ட இருக்கும். மெட்ரிகுலேஷன் கிடைச்சிட்டு போனதையும் நான் என்ன ஆம்பிஷன் கேட்பேன், மெடிசன் சொல்லுவாங்க. நான் சொல்லிடுவேன், நீங்கள் மெட்ரிகுலேஷன் செய்யலாம், படிக்கலாம், படிச்சுட்டு கூட உங்களுக்கு மெடிசன் உள்ளுக்கு இல்லை, நீங்கள் வெளியே தான் போகணும்னு நான் சொல்லுவேன். ஒரு சில பேரண்ட்ஸு நம்ப மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. எது எப்படிங்க சார் முடியும் அது? பிள்ளைக்கு மெட்ரிகுலேஷனே கிடைச்சிருச்சு, அங்கே போய் ஃப்ளைட் போட்டாக்கா ஏன் மெடிசன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கிடைக்கவே கிடைக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி, சரி என் பிள்ளை வந்து எஸ்பிஎம் ஊலாங்கன் எடுத்திருக்கு அல்லது ஐஜிசிஎஸ்சி பரீட்சை எடுத்திருக்கு, சி போட்டதை இப்போ ஏ ஆக்கிருச்சு ஊலாங்கன்ல, இப்பயாவது மெடிசன் கிடைக்குமான்னு கேட்டால் அப்பயும் கிடைக்காது. ஐஜிசிஎஸ்சி பிரைவேட்டுக்கு உதவும், கவர்மெண்ட் கண்டுக்கவே மாட்டான். எஸ்பிஎம் ஊலாங்கன் கவர்மெண்ட் கண்டுக்கணும், ஆனால் கண்டுக்க மாட்டான். காரணம், மெடிசன் ப்ரோக்ராமுக்கெலாம் டாசார் சத்து சிஜில் சிங்கிள் செட் பாலிசி அப்படிங்கிறது அமலில் இருக்கும். அப்படின்னா ஒரே எஸ்பிஎம்ல ரிசல்ட்டை முழுமையாக எடுத்துருக்கணும். நீங்கள் ஊலாங்கன் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறது அவன் அதை கண்டுக்கிறது இல்லை. அவன் உங்களுக்கு இன்டர்வியூ கூட கூப்பிட மாட்டான். தவறி கூப்பிட்டுருந்தா கூட ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டான். ஸோ ஆகவே இது கூட உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ ஒரு சில மாணவர்கள் இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, ட்ரையலில் தானே குறைவாக எடுத்திருக்கீங்க. இப்போ ஆக்சுவல் பரீட்சை வரும்போது ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க, ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க, மெட்ரிகுலேஷன் கூட கிடைச்சிருச்சு, உள்ளுக்கு போயிட்டீங்க. ஆனால் ஏதோ ஒரு சயின்ஸில் C, மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு கூட மெடிசனுக்கு பிரைவேட்டுக்கு தான் போகணும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது, நீங்க இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்த பிள்ளைங்க, உங்க கூட்டாளி, சொந்தக்காரங்க யாராவது கண்ணு கெட்டின தூரம், காது கெட்டின தூரம் விசாரிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்து மெட்ரிகுலேஷன் போய் எஸ்பிஎம்ல கோளாறு இருந்து அதை திருத்தி அப்பயும் கவர்மெண்ட் மெடிசன் கிடைச்சிருக்கான்னு கேட்டு பாருங்களேன். ஒரு ஆள் கூட உங்களால நீங்க தேடவே முடியாது. இல்லைங்க, ஹிஸ்டரியில் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். சரி, இன்னொன்று, இந்த பிரச்சனை அசாசியில இல்லை. காரணம் பாருங்க, அசாசியில 3 சயின்ஸ்ல ஒரு சயின்ஸ்ல C போட்டவங்களாம் அசாசி போயிருக்கவே முடியாது. அங்க இல்லவே இல்லை பாருங்க. ஒரு சயின்ஸ்ல C போட்டா கூட அசாசி இல்லை. ஆனா இங்க ஒரு சயின்ஸ்ல C போட்டா கூட மெட்ரிகுலேஷன் இருக்கு. இந்த வித்தியாசம் இன்றைக்கு நல்ல வேலை வந்திருக்க மாணவர்களுக்கு நல்லா மாணவர்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் தெரியும். நான் இதை வேற வீடியோ ரெக்கார்டிங் செய்கிறேன்ல, அப்போ இதை நம்ம பிறகு போட்டோம்னாக்க மற்ற நல்ல ரிசல்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு C விழுவ வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பேரண்ட்ஸும் இதை நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஏட்மேட்ஸ், ஓ வித் ஏட்மேட்ஸ் அப்படின்னா, இது ஏன் வந்து ஏட்மேட்ஸ் கூட ஒரு போர், ஒரு ஒரு பிப்ராங்கன்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஜூருசான் சயின்ஸ் மெட்ரிகுலாசி, ஜூர்சான் ஜூருத்ரான் மெட்ரிகுலாசி, அது ரெண்டுக்கும் ஏட்மேட்ஸில் குறைஞ்சி C வேணும். ஏட்மேட்ஸ் அறவே யாருக்கு தேவையில்லைனாக்கா ஜூர்சான் பிரெக்கானன் பிள்ளைங்களுக்கு. சரியா? சரி, இது வந்து மெட்ரிகுலேஷன் கதை. திரும்ப லெட் மீ ரீகால், யூகேஎம் அசாசி பின்தார் ஏட்மேட்ஸில் A வேணும். யூபிஎம் அசாசி சயின்ஸு அசாசி சயின்ஸு ஏட்மேட்ஸில் மினிமம் C வேணும். அப்புறம் இது யூபிஎன்எம் அசாசி பெருபாத்தான், யூபிஎன்எம் அசாசி பெருபாத்தான் மேட்ஸு அல்லது ஏட்மேட்ஸ் ரெண்டில் ஒரு B வேணும். ஓகே, அப்புறம் மெட்ரிகுலேஷன் பற்றி நம்ம கிளியராக முதலே பார்த்துட்டோம். இப்போ இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் ஒரு ஃபவுண்டேஷன் படிக்க போனாலும் சரி, மெட்ரிகுலேஷன் போனாலும் சரி, எஸ்பிஎம்மில் 3 சயின்ஸு ஏதாவது ஒரு மேட்ஸில் B வேணும். பெரும்பாலும் இந்த ப்ரைவேட்டில் போய் படிக்கிற பிள்ளைங்க 2 சயின்ஸில் B இருக்கும், ஒரு சயின்ஸில் C இருக்கும். ப்ரைவேட்டில் ஃபவுண்டேஷன் படிச்சுக்கிட்டே என்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களை எஸ்பிஎம் ஊலாங்கானுக்கும் பதிய வச்சு ஐஜிசிஎஸ்சி பரீட்சைக்கும் பதிய வைப்போம். ரெண்டையுமே பதிய வைப்போம். இது பாருங்கள், எஸ்பிஎம்மில் 3 அந்த முதலே சொல்லிட்டேன், அந்த 3 சயின்ஸ்லேயும் B,
ஏதாவது ஒரு மேத்ஸில் பி, 5வது பி தமிழ் பாடமாக கூட இருக்கலாம். இது வந்து பிறகு பட்டப்படிப்பு போகும்போது உள்ளது. அப்படின்னா ஒரு அசாசி லெவல், ஐ மீன் ஒரு ஃபவுண்டேஷன் லெவல், ஒரு மெட்ரிகுலேஷன் லெவல், சிஜிபிஏ 3.0வாவது எடுக்கணும். நாட் த டோட்டல் சிஜிபிஏ. இந்த 3 பாடம் பயாலஜி, கெமிஸ்ட்ரி வாஜிப் டிகிரா, ஃபிசிக்ஸ் அத்தாவ் மேத்ஸ். இது வந்து மெடிசன் டென்டிஸ்ட்ரிக்கு. ஃபார்மசிக்கு அதே தான், ஆனால் கெமிஸ்ட்ரியில் மினிமம் பி இருக்கணும். கெமிஸ்ட்ரியில் சி விழுந்தாலோ அல்லது பி மைனஸ் விழுந்தாலோ நீங்கள் சிஜிபிஏ 3.5 3.8 போட்டிருந்தா கூட கெமிஸ்ட்ரியில் சி அல்லது பின்னா முடியவே முடியாது. ஃபார்மசி மட்டும் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சும்மா வேகமாக காட்டிட்டு போகிறேன். இது வந்து இப்போ யூகேஎம்மில் அசாசி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க செகண்ட் செமஸ்டர். இவங்க போன வருஷம் 10ஆம் மாதம் 27ஆம் தேதி ஜலன் ரெக்கோ காஜாங் சுப்பிரமணிய ஆலயத்தில் என்னோட ஸ்பீச் கேட்க வந்தாங்க. இது வந்து யாருன்னு பாருங்க, யூபிஎம் அசாசி மாணவர்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ செகண்ட் செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க செமஸ்டர் 1 படிக்கும்போது போன வருஷம் 10ஆம் மாதம் சுப்பிரமணியர் கோயில், யூபிஎம் சுப்பிரமணியர் கோயில் தமிழ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அங்கே என் டாக் கேட்க வந்தாங்க. இது அதே மாதிரி தான் பழைய பேட்ச் 2019 பேட்ச் யூபிஎம் அசாசி. இது இன்னும் பழைய பேட்ச் 2018 பேட்ச். இது வந்து யூபிஎன்எம் அசாசி மாணவர்கள். அசாசி பெருபாத்தான் மட்டும் இல்லை, அசாசிக்கு ஜுருத்ரான், அசாசி பொங்குருசான் மாணவர்களோடு சேர்த்து கொஞ்சம் பேர் டிப்ளமா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. இவங்க ஸ்பீச்சு கேட்க எங்கே வந்தாங்கன்னாக்கா முடிஞ்ச 2ஆம் மாதம், போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஆமி கேம், சுங்கபிசி ஆமி கேமில் இருக்கிற பெரிய கோயில், கேம் உள்ளுக்கு இருக்கிற பெரிய கோயில் ஸ்ரீ மங்கள நாயகி அம்மன் கோயிலில் என் டாக் கேட்க வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மெட்ரிகுலேஷன் ஃபோட்டோ. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிக்க போனாலோ அல்லது நீங்கள் வந்து அசாசி படிக்க போனாலோ கண்டிப்பாக என்ன சந்திப்பீங்க. சரி, இப்போ ப்ரைவேட்டில் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்குமான்னு கேட்பாங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம அதிகமாக ஆழமாக பேசலை. ஒங்லியாங் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது எப்படிங்கிறது நீங்கள் புக்கை வாங்கினாக்க தெரியும். இந்த ஒங்லியாங் ஃபவுண்டேஷன் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அப்படி இல்லைன்னா ஆனந்த கிருஷ்ணனோட ஃபண்டு, ஆனந்த கிருஷ்ணன் ஃபண்டு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த கிருஷ்ணன் ஃபண்டு எம்சிஎஃப் வந்து பாருங்கள் மெடிசனுக்கெலாம் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபண்டு இன்னமும் கொடுக்குறாங்க, பல வருஷமாக கொடுக்குறாங்க. இவங்க தான் தமிழ் ஸ்கூலில் முன்பு 7A போட்ட மாணவர்களை நாட்டில் 4 ஜோன் இல்ஹாம் கேம்ப் நடத்துவாங்க. 13 வருஷம் கேம்ப் நடத்துனாங்க. அந்த 13 வருஷத்து கேமில் நான் 8 வருஷம் கேமில் பேசியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியல, காரணம் நீங்கள் Form 5ல் வரைக்கும் இல்ஹாம் கேமுக்கு வரல. நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு இல்ஹாம் கேம் இல்லை. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்களே மெட்ரிகுலேஷன், அவங்க Form 1 படிக்கும்போது அவங்க தான் கடைசி கேம். உங்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க அவங்க தான் கடைசி கேம். ஒரு கேமுக்கு போகலையாம். இல்லை, ஒரு வருஷம் கேமுக்கு போனாங்க. ஒரு வருஷம் கேமுக்கு போனாங்க. அப்படி ஒரு வருஷம் கேமுக்கு போனால் கூட என்ன பார்த்துருக்க மாட்டாங்க. நான் Form 5 கேமில் மட்டும் பேசுவேன். சரி, 5 வருஷம் கேம். நார்த் ஜோன், பேராக் ஜோன், சென்ட்ரல் ஜோன், சவுத் ஜோன், சவுதர்ன் ஜோன். நான் 8 வருஷம் பேசியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த எம்சிஎஃப் நிறுவனம் ஆனந்த கிருஷ்ணனோட அவர் பிறந்த பங்களோ வீட்டில் இந்த ஆஃபீஸ் இருக்குது. அவங்க எனக்கு ரொம்ப பழக்கம். சரி, இருக்கட்டும். பிறகு இந்த மாதிரி பணம், மெடிசன் படிக்கவோ, டென்டிஸ்ட்ரி படிக்க, மற்ற படிப்பை, இன்ஜினியரிங்கோ, என்ன படிப்போம், வெளிநாட்டுக்கு போக, உள்நாட்டில் படிக்க, மாஸ்டர்ஸ் செய்ய, பிஹெச்டி செய்ய, எல்லா ஸ்காலர்ஷிப் செய்தியும் அது உள்ளே இருக்கும். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்குள்ள பண உதவி, இடைநிலை பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்குள்ள பண உதவி, எல்லா செய்தியும் பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், புவர் சில்ட்ரன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாநில யாயசான் எகிரி புலாவ் பினேங், யாசன் பேரா, யாசன் மலாக்கா, யாசன் சிலங்கு, யாசன் ஜோஹோ, யாசன் பஹாங், யாசன் கடா, எல்லா யாசன், ஓகே, யாசன் கிளாந்தான், எல்லா யாசனோட ஃபண்டு, பணம், எல்லா செய்தியும் அது உள்ளுக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். வாங்குறதுக்கு இப்போ நினைக்கிறேன் இன்றைக்கி வந்திருக்க மாணவர்கள் கூட முக்கால்வாசி பேர் எனக்கு டெக்ஸ்ட் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. சார் நான் வாங்கிட்டேன் சார், என்னை இந்த ஸ்காலர்ஷிப் புக்கு பாய்ஸ் குரூப்பில் சேருங்கன்ட்டு. வாங்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்கேன் பண்ணுங்கள், வாங்குங்க, வாங்கிடலாம். கொஞ்ச நேரத்து வேலை. இது ஒரு வேலையை செய்யுங்க. காரணம் எல்லாம் செலவு பண்ணுறோம். ஏன் இந்த ஒரு 70 வெள்ளி தான், ஏன் இந்த குறைய நீங்கள் வச்சுக்கிட்டு மாணவராக இருக்க பார்க்குறீங்க? கொஞ்ச நேரத்தில் ஸ்கேன் பண்ணுங்கள். ஜஸ்ட் 70 ரிங்கிட். இது வந்து ஸ்கேன் பண்ணி ஷாப்பியில் வாங்கலாம். அப்படி இல்லை இந்த பிஜே வட்டாரம் சிலாங்கூரில் யாரும் கிட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஜாலான் காசிங் லோட்டஸ் ரெஸ்டாரண்ட்டில் என் புக்கு இருக்குது. முடிய நான் போய் ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ புக்கு அங்கே இருக்குது. போதுமான ஸ்டாக் நாங்கள் அங்கே வச்சுருப்போம். ஸோ ஜாலான் காசிங்
லோட்டஸ் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷாப்பில் லிங்க்கில் வாங்கலாம். கொஞ்சம் வேகமாக ஸ்கேன் பண்ணுங்கள். வாங்கிடுங்க, வாங்காமல் இருக்காதீங்க. காரணம் இதோட 2 வெபினார் புக்கு வாங்கினவங்களுக்குன்னு வச்சேன். 24 பாடம். ஃபெடரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வச்சேன். அப்புறம் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் பற்றி நான் பேசலை, இதுக்கு மேலே தான் பேசுவேன். நீங்கள் அதுக்குள்ளே புக்கு வாங்கிடுங்க. ஆர்டர் பண்ணால் 4 நாளில் வீட்டுக்கு வந்துடும். 4 நாள் 3 நாள். ஓகே, லிங்க் காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு வேளை தப்பி தவறி எஸ்பிஎம் ரிசல்ட் குறவாக இருக்குது, ஒரு பாடத்தில் சி விழுந்துருச்சுன்னா எஸ்பிஎம் மூலாங்கன்னு பதிவு சொல்லுவேன், ஐஜிசிஎஸ்சி பரீட்சையும் பதிவு சொல்லுவேன். எஸ்பிஎம் மூலாங்கன்னு பதியலாம், அது இப்போ கூட திறந்துருக்காங்க. ஆனால் இப்போ திறந்துருக்கிறது வந்து இன்னும் சயின்ஸ் பாடம்லாம் பதிய முடியாது. சயின்ஸ் பாடம் பதியறது பிறகு திறப்பாங்க. ஒரு பாடத்துக்கு பொதுவாக இது வந்து பாருங்கள், மலாய் செஜரா மேத்ஸ் மட்டும் உள்ளது. சயின்ஸ் பாடம் வந்து எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து பதியலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து கூட ஒரு பாடத்துக்கு 34 வழி தான் வரும். இப்போ ரிசல்ட் குறவாக இருக்குது, நீங்கள் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. 2 ரிசல்ட்டாக தனித்தனியாக இருக்குது. பழைய அசல் ரிசல்ட்டு, இம்ப்ரூவ் பண்ண ரிசல்ட், ரெண்டும் ஒன்றா ஒட்டி கொடுக்க தயாராக இருக்காங்க. இதுக்கு பேர் பேச்சிங். சிஜியில் எஸ்பிஎம் 100 வெள்ளி கட்டணும். லெம்பாகா ப்ரிப்பரேஷன் மலேசியா 2-3 பிரிவாக கிடக்கிற, தனித்தனியாக கிடக்கிற எஸ்பிஎம் ரிசல்ட் வேறு ஒரு டைமில் எடுத்ததை ஒன்றா ஒட்டி ஒரே சிஜிலாக கொடுக்க தயாராக இருக்காங்க. இதுக்கு பேர் பொருக்கிட்மாத்தான் பேச்சிங். 100 வெள்ளி கட்டணும். ஓகே, ஐஜிசிஎஸ்சி பரீட்சைனா என்னது? அது உங்கள் வட்டாரத்தில், உங்கள் டவுனு ஜேபி, பினேங்கு, கூலிமு, சுங்கைப்பட்டாணி, ஈப்போ, மலாக்கா, ஜேபி வட்டாரம், கூலிம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டவுன் எதுவும் அங்கே உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் போயிட்டு பதிய சொல்லுவேன், பரீட்சைக்கு எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஐஜிசிஎஸ்சி ஆன்லைன் டியூஷன் எடுக்க சொல்லுவேன். இதை பற்றி பிறகு எஸ்பிஎம் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம். ஐஜிசிஎஸ்சி எக்ஸாம் எடுக்கிறதுக்குன்னு என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் சேர்ந்துக்கணும், நான் அதில் கைட் பண்ணுவேன். பிறகு இதெல்லாம் வந்து மெடிசன் 8 யூனிவர்சிட்டியில் இருக்கிறது, அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன ஷாராட், அதில் எஸ்பிஎம்மில் என்ன ரிசல்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்க்குற நோக்கத்துக்காக நான் வீடியோ ரெக்கார்டிங் செய்கிறேன்ல, அதனால் இது நீங்கள் பிறகு ரெக்கார்டிங் செஞ்சு நான் உங்களுக்கு போட்ட பிறகு பொறுமையாக ஓய்வு இருக்கும்போது போஸ்ட் பண்ணி அந்த 8 யூனிவர்சிட்டிக்கும் ஷாராட்டு பார்த்துக்குங்க. சரி, அப்புறம் டென்டிஸ்ட்ரி 3 யூனிவர்சிட்டி புக் அண்ட் லைவுக்கு, புக் அண்ட் போய் புத்தராது, அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோல் ஃபார்மசி 5 யூனிவர்சிட்டி இருந்தாலும் இப்போ 5மே இன்டர்வியூ ஆயிடுச்சு, 4 தான் போட முடியும். அந்த 5 எப்படி வந்துச்சுன்னா யூஐஏ சேர்த்து. போன வருஷம் தான் ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் 2வது வருஷம். அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும், ஃபார்மசி நடத்துகிற ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் என்ன ஷாராட், மெரிட் எவ்வளோ கேட்குறாங்க, மூயட் பேன் எவ்வளோ இருக்கணும், அதில் எஸ்பிஎம் ரிசல்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். இது 5வது யூனிவர்சிட்டி யூஐஏ. சரியா? சரி, இவ்வளோ தான் இன்றைக்கு நான் பேசலாம்னு நினச்சது. நான் முடிஞ்ச 10ஆம் தேதி பேசுனதை விட இன்றைக்கு நான் பேசுனது குறைச்சி பேசியிருக்கேன். அப்போ அன்றைக்கு பேசுனதை விட இன்றைக்கு வந்து குறைவான நேரம் எடுத்து பேசியிருக்கேன். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் இதோட நிறுத்திக்கொண்டு நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்னாக்கா, வீடியோ ரெக்கார்டிங் நிப்பாட்டிட்டு இல்லைங்க, நான் திரும்ப முகம் கொடுத்து பேசுகிறேன். சரி, இப்போ வீடியோ ரெக்கார்டிங் நான் நிறுத்திட்டு, இப்போ மாணவர்கள் ஒரு 13 மாணவர்கள் இருக்காங்க, அவங்க கூட நம்ம அந்த ஃபேமிலி கூட நம்ம கலந்து உரையாடல் செய்யணும். சரி, நன்றி.